வெளியில இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இரண்டையுமே ஐயா சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அப்போ தெய்வத்துடைய நிலை எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், தியரியா தெரியும். சரிங்களா? அதே போல் உயிர் எங்கே இருக்கிறதுன்னு ஐயா சொல்றார். லலாஸ்தானம், புருவ மத்தி அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். இது ரெண்டையும் சொல்ல முடிஞ்ச எனக்கு இறைவனுக்கு கூடிய அந்த வெளி உலகத்தை சொல்ல முடியுமானா தெரியாது. ஏன்னா ஐயா அதை வெளின்னு தான் சொல்றார். மனித தேகத்திற்குள்ளேயும் இறைவன் ஒளியாக ஜோதியாக காரியப்பட்டாலும் அனுபவம் என்று சொல்கிற போது அதையும் ஐயா வெளின்னு தான் கொடுக்கிறார். இப்போ இந்த பச்சை திரை என்ன பண்ணுது அப்படின்னா மயக்கம்தான், வேற ஒன்றுமே இல்லை. பச்சை திரைனா மாயைனா மயக்கம், மயக்கம்னா நம்முடைய ஆசைகள். இந்த ஆசை தான் என்ன பண்ணுது, இறைவனுடைய உலகம் எதுன்னு நம்ம தெரிய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. என்ன ஆசை? 3 விதமான ஆசைகள் நமக்கு உண்டு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னா இந்த 3 ஆசைகளின் மீதும் விசேஷ பற்றுள்ளவர்களாக இருக்கக்கூடாது.